சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்று போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதம் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முடிவடைந்த பிறகு போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் பதில் வழங்கி பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து இன்றைய மானிய கோரிக்கை விவாதத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்களுக்கான பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் இந்த விவாதத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொறுத்தவரை இந்த போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு முன் கேள்வி நேரமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கேள்விகளை எழுப்பியவர்கள் அதற்கு தமிழக சார்பில் அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். கேள்வி நேரத்திற்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் தண்டபாணி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு இந்த கேள்வி நேரமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கேள்வி முடிவடைந்த பிறகு மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் சட்டங்கள் தொடர்பாக 2 சட்ட முன்வடிவுகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் SP வேலுமணி கொண்டு வந்துள்ளார். இந்த 2 சட்ட முன்வடிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கேள்வி நேரம் இன்னும் சட்ட நேரத்தில் முடிவடைந்தவுடன் இந்த முன்னோடிகளானது கொண்டு வரப்பட்டுள்ளது. வேதவள்ளி, ஸ்டாலின், 4 நாட்களுக்கு பிறகு தற்போது தமிழக சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. இதில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் MR விஜயபாஸ்கர் பதிலுரை அளிக்க இருக்கிறார். இது தவிர வேறு என்னென்ன நிகழ்வுகள் சட்டப்பேரவையில் நடக்க இருக்கிறது? உமா, அதாவது இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை பொறுத்தவரை குறிப்பிட்டது போல MR விஜயபாஸ்கர் பதில் உரை வழங்கினார். இன்றைய விவாதத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் முற்றிலுமாக இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை புறக்கணித்துள்ளனர். குறிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக உறுப்பினர்கள் 9 பேர் இன்றைய அவை நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை, அவர்கள் புறக்கணித்துள்ளனர். அதே போல இந்த விஷயத்திற்கு, அதாவது திமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் 8 பேரும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினரும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுவதுமாக புறக்கணித்துள்ளதாக இன்று காலையிலே தெரிவித்துள்ளனர். இந்த சஸ்பெண்ட் உத்தரவை பொறுத்தவரை திமுக உறுப்பினர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு இன்றுடன் முடிவடைகிறது. நாளை அவர்கள் பங்கேற்க சூழல் உள்ளது. இதை தவிர நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி சட்டங்கள் தொடர்பான சட்ட முன்வடிவுகள் இன்று கொண்டு வரப்பட்டுள்ளன. அதற்கான அனுமதியை SP வேலுமணி இன்று கோரியுள்ளார். கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகு இந்த சட்ட முன்வடிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த உள்ளாட்சி தேர்தல் சட்டங்களை பொறுத்தவரை மாநகராட்சி மேயர்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பதாக மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக மாமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சட்ட திருத்தங்கள் கடந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டு அந்த சட்ட மசோதாவானது கடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் நகராட்சியில் நகராட்சி சேர்மன்களை நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கும் முறையில் மாற்றம் செய்து அந்த மன்ற உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சட்ட முன்வடிவாகத்தான் இன்றைய அந்த சட்ட முன்வடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான சூழல் தான் இங்கு உள்ளது. அதற்கான தகவல்கள் இன்று காலை வெளியாகின. இந்த சட்ட முன்வடிவானது இன்று கொண்டு வரப்படும் பட்சத்தில் இந்த உள்ளாட்சி சட்டங்களில் பல்வேறு விதமான முக்கியமான மாறுதல்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறதுமா. ஸ்டாலின், தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வு குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.